டெல்லிக்கு பறந்த வானதி. பாஜக தலைவராகும் வானதி. முணுமுணுக்கும் கமலாலயம். பாஜகவுல பொறுப்போட பணியாற்றினி அவர்களுக்கு நீ போயிட்டு வா மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கட்சியில சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்போட பணியாற்றாத வானதி, நயினார் போன்ற தலைகளுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவது வேடிக்கையாவே இருக்கு. அந்த வேடிக்கையான கதையோட பின்னணிய நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் பதவியிலிருந்து சமீபத்தில் மாற்றப்பட்டாரு. 2020ஆம் ஆண்டு இந்த பொறுப்பை ஏற்ற அவரு தன்னுடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கமான கட்சி அமைப்பு மாற்றத்தோட ஒரு பகுதியா பதவியிலிருந்து மாற்றப்பட்டதா விளக்கம் அளிச்சிருக்காரு. இது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டுமல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலைமையில அவருக்கு பதிலா சத்தீஸ்கரை சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி புதிய தேசிய மகளிர் அணி தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில கட்சியோட புதிய தேசிய நிர்வாகிகள் பட்டியல் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. அதுல ரூப்குமாரி சௌத்ரிக்கு தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுருச்சு. இந்த நியமனம் உடனடியா அமலுக்கு வருவதா பாஜக அறிவிச்சாங்க. கட்சியோட புதிய தேசிய அணியில பல்வேறு அமைப்பு ரீதியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க நிலைமையில அவருக்கு தேசிய அளவில் முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில வானதிக்கு ஒரு பம்பர் ஆஃபரா பாஜகவில் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறதுனால தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசனும் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பாஜக தேசிய மகளிர் அணி செயலாளர் பொறுப்புல இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் நீக்கப்பட்ட நிலைமையில திடீர்னு அவரை டெல்லிக்கு மேலிடம் அழைத்திருக்கிறது விவாத பொருளா மாறி இருக்கு. தேசிய அளவில் பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. அடுத்து வர இருக்கிற உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு ஏற்ப ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டில் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் பாஜக கப்சிப்னு மூட்ல அடங்கிட்டாங்க. இந்த நிலைமையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமா டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்த நிலைமையில திடீர்னு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு அழைச்சிருக்கிறது விவாத பொருளா மாறி இருக்கு. பாஜகவோட சீனியர் நிர்வாகிகளோட அமித்ஷா ஆலோசனை நடத்துவதா இருந்துச்சு. ஆனா அமித்ஷா நேரா கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையம் சென்று டெல்லிக்கு புறப்பட்டாரு. இதனால தமிழக பாஜக நிர்வாகிகள் மேல அமித்ஷா அதிருப்தியில இருக்கிறதா பேச்சுகளும் எழுந்துச்சு. தற்போது நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் டெல்லிக்கு புறப்பட இருக்கிறது தெரிய வந்திருக்கு. தமிழக பாஜகவோட இரு முக்கிய தலைவர்களும் திடீர்னு டெல்லி மேலிடம் அழைத்திருக்காங்க. அண்மையில பாஜக தேசிய மகளிர் அணி செயலாளர் பதவியிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன் நீக்கப்பட்டிருந்தாரு. இதனால வானதி ஸ்ரீனிவாசனுக்கு வேறு பதவி அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு பேச்சுகளும் அதிகரிச்சிருக்கு. இதுக்காகவே நயினார் நாகேந்திரனை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அழைத்திருக்காரு அப்படின்னு கமலாலயத்துல பேசப்படுது. இதனால நயினார் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டா தமிழக பாஜக தலைவர் பதவி வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக தமிழக பாஜகவோட பெருந்தலைகளான வானதி மற்றும் நயினாருக்கு முக்கிய பொறுப்பு பாஜகவில் அளிக்கப்படுமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற சுவாரஸ்யமா பேசப்படுற செய்திகள் மட்டுமல்ல, இட்லி சுட சுட ஆவி பறக்கிற மாதிரி சுட சுட செய்திகளை வழங்குற நம்ம ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.